இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்கமிங் 2026 வரக்கூடிய மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், எப்படி ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போய்க்கலாம். முதல்ல என்ன படம்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லைக். இந்த படம் வந்து ஆஃப்டர் த டியூட், டிராகன், லவ் டுடே மூணுமே 100 கோடி வசூலான திரைப்படம். இந்த படம் 4வது வரக்கூடியது. இந்த படம் வந்து டிசம்பர் மாதமே வரக்கூடிய ஷெட்யூல் இல்லை. டியூட் கூட ஒரே நாள் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படமாக இருந்தது. 2 திரைப்படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக வேண்டிய நாள். பட் என்ன காரணம்னு தெரியல, ரிலீஸ் டேட்டை மாற்றி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜனநாயகன் சாவனால் அடுத்தவங்க சாவலாம் தெரியல. இந்த திரைப்படம் போஸ்ட் பண்ணிருக்கு. இந்த படம் 2026 பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அடுத்த திரைப்படம்னா, அடுத்த திரைப்படம் வந்து சர்தார் 2. இந்த திரைப்படத்தோட வில்லனும் எஸ்.ஏ. சூர்யா. முதல்ல பார்த்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தின் வில்லனும் எஸ்.ஏ. சூர்யா. 2 படத்துலையும் எஸ்.ஏ. சூர்யா தான் மெயின் வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 திரைப்படமும், இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எஸ்.ஏ. சூர்யா வில்லன், இந்த படத்துலேயும் வில்லன். இந்த படத்தில் இந்த திரைப்படம் ஒரு பார்ட் 2 திரைப்படம், சர்தார் 2. அதனால் இந்த படமும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கன்ஃபார்ம் இந்த திரைப்படம் நல்லா ஓட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல் திரைப்படமே 100 கோடி வசூலை தாண்டியது. இந்த திரைப்படமும் நல்லா 200 கோடி வசூலாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்து என்ன திரைப்படம்னா, நம்ம பெடி. இந்த பெடி வந்து ராம் சரண் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படமும் நல்ல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த திரைப்படம் வந்து 2026 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கும் மிகப்பெரிய இப்போவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு நிறைய ரிலீஸ் ஆச்சு, பாட்டு கூட ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன திரைப்படம்னா ஜெயிலர் 2. இந்த திரைப்படம் வந்து ஸ்பெஷலாக ஒரு ட்ரெய்லரும் விட்டு இந்த பாட்டில் நிறைய கேஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. மோகன்லால், நிறைய பேர் ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்தவங்க. எக்ஸ்ட்ரா இந்த பார்ட் 2ல் நிறைய பேர் யாருன்னா, பாலகிருஷ்ணா, பாலையா, அப்புறம் வந்து நிறையா கேஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இந்த படம் வந்து இந்த படமும் 1000 கோடி அடிக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டே 600 கோடிக்கு மேலே வசூலாச்சு. அதனால் அந்த திரைப்படம் 1000 கோடி அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன திரைப்படம்னா, நம்ம கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் ஜனநாயகன். இந்த திரைப்படம் உங்கள் கிளாஸாக வர வேண்டிய திரைப்படம். அது சென்சார் இஷ்யூனால இந்த படம் போஸ்ட்போன் ஆகி இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இந்த ரிலீஸ் தேதி இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கப்படலை. அறிவித்தாலும் தெரியும். ஆனால் இந்த 2026 அந்த படம் வந்துடும். அதனால இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். நிறையா படத்தை மிஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிட்ட வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.